ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிளேன் தமிழ் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரோப்ளாக்ஸில் டிக் டு எஸ்கேம்ன்ற ஒரு கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம யார் கூடலாம் வந்திருக்கோம்னா, ஹியர்மி தமிழ் கேமர், அப்புறம் விஎன் வார்டெக்ஸ்ன்ற ஒரு கேமர் கூட தான் வந்திருக்கோம். இப்போ 3 பேரை விளையாட போகிறோம். இப்போ வாங்க கேம் ப்ளே ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ எப்படி விளையாடணுன்னா, முதல்ல ஒரு 3 பேர் போகணும். 3 பேர் இல்லை, தனியாக விளையாடலாம், இல்லாட்டி 2 பிளேயர்ஸ் இல்லை 3 பிளேயர் வரைக்கும் சேர்ந்து போகலாம். இந்த கேம் எப்படி இருக்கும்னா, பிரிசன் எஸ்கேப் சிமுலேட்டர்ன்ற ஒரு கேம் ப்ளே மாதிரி தான் இருக்கும். அந்த கேம் மாதிரி தான் இது இருக்கும், ஆனால் கொஞ்சம் மட்டும் மாறும். இதில் மொத்தம் 4 டைப் ஆஃப் எஸ்கேப் இருக்குது. அதில் ஒன்று தான் டிக் எஸ்கேப், நம்ம டிக் பண்ணி தான் எஸ்கேப் பண்ண போகிறோம். அப்புறம் இன்னொரு 3 டைப்ஸ் ஆஃப் எஸ்கேப் இருக்குது, அதை பற்றி சரியாக தெரில. இப்போ நான் இதில் பேசிக்கே டிக் பண்ணி எஸ்கேப் ஆகிறது தான். இப்போ நம்ம டிக் பண்ண ஆரம்பித்தாச்சு, நமக்கு முன்னாடி அவங்க 2 பேர் ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு பிளாஸ்டிக்கில் ஷவலே கிடச்சிருச்சு. இதில் நம்ம டிக் பண்ணி நம்ம லெவல் இன்க்ரீஸ் ஆகும். லெவல் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு புது வெப்பன்ஸாக கிடைக்கும். இப்போ நம்ம 2 பொருள் சேர்த்துருக்கோம். டே 1 தான் இருக்குது. இதில் நைட்டு வந்து இந்த காப் வந்து செக் பண்ண வருவாங்க. அப்புறம் இந்த கேம் பற்றி ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தாங்க. எதுக்குன்னா, நம்ம பெர்மனெண்ட்டாக ஒரு ஜெயிலில் இருக்குன்னு நமக்கு ஒரு தண்டனை கொடுத்துட்டாங்க. அதனால தான் நம்ம இங்கே தப்பிக்கிறோம். இதில் நைட்டு மட்டும் இந்த ப்ரிசனோட காப் வந்து பேட்ரோல் பண்ணுவார். நைட்டு மாட்டணும்னா செத்துருவோன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பார்த்து தான் போகணும், நைட்டு பார்த்துருக்கணும். மற்ற டைமில் எங்கே வேணால் சுற்றிக்கலாமா, எதுவும் கேட்க மாட்டாங்களாம். அதுதான் இதில் லாஜிக் இல்லை. இதில் மொத்தம் நிறையா அங்கே சைடில் ஒரு பார் காட்டுது பாருங்கள், அதில் தான் நம்ம எவ்வளோ இதுக்கு போயிருக்கோம்னு காட்டும். அதில் எல்லோ கலரில் இருக்க வரைக்கும் நம்ம தோண்டணும். இப்போ தான் நம்ம ஸ்டார்டிங்கில் தான் இருக்கோம், அவ்வளோ தூரத்துக்கு போகணும். இப்போ நம்ம 3 பொருளை சேர்த்ததுனால நம்மளை செல் பண்ண சொல்லியிருக்காங்க டிஷ்யூ பேப்பருக்காக. இப்போ 10 டிஷ்யூ பேப்பர் கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே இருக்க ப்ரிசனர்ஸ்ட்டை இதை ட்ரேட் பண்ணி ஃபுட் வாங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, சிக்கன் இருக்குது, சிக்கனை வாங்கியாச்சு. இப்போ சாப்பிட்ருவோம். பாதி தான் ஃபுல்லாக இருக்குது, நம்ம இன்னொன்று வாங்கிடலாம். இதில் நம்மளால் ஸ்டீல் பண்ண முடியுமா அவங்கக்கிட்ட தான்? அதுக்கு ரோபக்ஸ் வேணும். அதெல்லாம் கொடுத்து ட்ரை பண்ண வேணாம், நம்ம டேரெக்டாக போயிடலாம். ஓகே, இப்போ திரும்ப தோண்ட ஆரம்பிச்சிடலாம். நம்மளை விட்டு அவங்க 2 பேர் வேகனே ஒரு 50 தூரம் போயிட்டாங்க. நம்ம தான் ஸ்லோவாக தோண்டிகிட்ருக்கோம். இப்போ நான் இங்கே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். இப்போ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி தான் தோண்டிகிட்டே இருந்தோம். நைட் ஆகிடுச்சு. இது நைட் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபன் பண்ண வேண்டிய டைமு. இப்போ நம்ம இந்த ப்ரிசனோட காப்பை வச்சு தான் ஃபன் பண்ண போகிறோம். ஓகே, துரத்திட்டு வரான். இப்போ ஓடிட்டு நம்ம ஜெயிலை சாத்திடணும். அப்போ அவனால் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. ஜெயில் சாத்தினே அங்கே ஓடிட்டான். 30 செகண்ட் இருக்குது, இன்னும் ஃபன் சீக்கிரமே பண்ணுவோம். நான் அவன் ப்ரிசன் கிட்ட வந்துட்டானா பின்னாடி வந்துடணும், இல்லாட்டி வந்து அடிச்சு போட்டாலும் போட்டுருவான். இல்லை ஒரு லைஃப் தான் இருக்குது, அப்புறம் செத்துருவோம். ஹியர்மி தமிழ் கேமர் தான் உஷாராக அங்கே போய் படுத்துட்ருக்காரு. ஓகே, அப்புறம் நைட் அதுக்கப்புறம் நம்ம திருப்பி ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியாச்சு. திருப்பி ரொம்ப தூரம் தோண்டணும். நம்ம தோன்றதை விட அவங்க 2 பேர் தான் ஓர தோண்டினாங்க. இதில் லன்ச் டைமில் நமக்கு ஒரு ஃபுட்டு தருவாங்க. ஆப்பிள், டோனட், அப்புறம் ஹாட் டாக், பீஸா, சிக்கன், இந்த மாதிரி அவங்களே ஏதோ ஒன்று ரேண்டமாக தருவாங்க. திருப்பி நம்ம தோண்டி நைட் ஆகிடுச்சு. இப்போலாம் நைட்டு ஃபன் பண்ணுறதில்ல, கீழே ஓடிடுறோம். ஏன்னா நம்ம அங்கே கீழே தோண்டாட்டியும் ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம நைட் நேரத்தில் நம்ம வெளியே இருந்தால் அந்த ப்ரிசன் அந்த காப்டர் டேஞ்சரு. இதே நம்ம அடியில் தோண்டிட்டு இருந்தோம்னா அடியில் வரமாட்டான். அதனால் நம்ம தோன்றது தான் பெஸ்ட்டு. இப்போ நமக்கு மித்திக்கல் செஸ்ட்னு ஒன்று கிடச்சிருக்கு. இதில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, டைனமைட் தான் கிடச்சிருக்கு. இந்த டைனமைட் எப்படி யூஸ் பண்ணணுன்னு தெரியலையே. அப்படியே கீழே போட்டு பார்ப்போம். காணாமல் போயிடுச்சு. இது யூஸ்லெஸ். திருப்பி நம்ம ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியாச்சு. அப்புறம் நைட் ஆச்சு, காலையில் ஆச்சு. அப்புறம் நாங்கள் சாப்பாடு வாங்கிட்டு கீழே தோண்டிகிட்டே இருந்தோம். பாதி தூரம் வந்தாச்சு. இந்த நைட்டு ரொம்பவே முக்கியமான நைட்டு. ஏன்னா ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு, அதை வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போ நைட் ஆகிடுச்சு. எதுக்கு கீழே தோண்டிகிட்டே இருக்கணும்னு தான் நான் வெளியே வந்தேன். அப்போ என்னாச்சுன்னா, ஹியர்மி கேமர் பெரிய வேலையை பார்த்து விட்டார். இந்த கார்பெட்டை திறந்து விட்டுட்டு போயிட்டார். நானும் அந்த கார்பெட்டை க்ளோஸ் பண்ணுறேன். பார்த்தா அந்த போலீஸ் பார்த்துட்டு வந்து அடிச்சு போட்டான். நான் என்ன பண்ணுவேன்? இதெல்லாம் அந்த முட்டாள் ஹியர்மி தமிழ் கேமர் தான். என்ன விளையாட்டுக்கு பண்ணுறேன்னு சாகடிச்சிட்டாரு. சாகடிச்சில் வந்து ரிவைவ் பண்ணால் ஒருத்தரை ரிவைவ் பண்ணல, 2 பேரும் அவனுங்க பாட்டுக்கு இருக்கானுங்க. நானும் ரிவைவ் பண்ணுங்கன்னு மெசேஜ் போட்டு நான் எதுவும் பண்ணல. கடைசியில் நைட்டு ஹியர்மி தமிழ் கேமர் அவரே போய் செத்துட்டார், தெரியாமல் போய். அவர் செத்து பார்த்தாருன்னு விஎன் வார்டெக்ஸ்னு வந்த ப்ரோவும் அவரும் செத்துட்டார். அப்புறம் தான் ஒரு விஷயத்தை பார்த்தோம், ரிவைவ்னு ஒரு ஆப்ஷன் ஃப்ரீயாக இருக்குது, ஒரு டைம் ரிவைவ் வைக்கலாம். அதுவே எனக்கு அப்புறம் தான் தெரியும். ஹியர்மி தமிழ் கேமர் தான் செத்ததுக்கப்புறம் சொன்னார், ஒன்று ஃப்ரீயாக இருக்குது தொடுங்கன்னு. அப்புறம் தொட்டேன், நான் ரிவைவ் ஆகிட்டேன். ஆனால் நம்ம கூட வந்த விஎன் வார்டெக்ஸ் ப்ரோ அவர் வந்து நாங்கள் 2 பேர் செத்துனால அவரும் வேணுனே போய் செத்துட்டு நம்ம கட் பண்ணிட்டு போயிட்டார்.
அதான் அப்புறம் நாங்கள் 2 பேர் தான் திருப்பி கண்டினியூ பண்ணதுக்கப்புறம் அப்புறம் தோண்டிகிட்டே இருந்தோம், போயிட்டே இருந்தோம். ரொம்ப கீழே போயிட்டோம். அப்புறம் இடையில சாப்பாடு தீர்ந்துச்சுன்னா மட்டும் வருவோம், இல்லாட்டி பொருள் சேர்ந்துச்சுன்னா வருவோம். ஏன்னா பொருள் இருக்காதுல்ல. அதுக்கப்புறம் இப்போ இங்கே இருக்க ஒரு பேக் நம்ம வாங்கிக்கலாம், பெரிய சாக்கு. 40 பேப்பர் கொடுத்து கிரேட் சாக் வாங்கியாச்சு. இவனுக்கு ஃபுட்டுக்கு இருக்குது. இவன்ட்டு ஏதாவது ஒரு வெப்பன் வாங்கலாம். நம்ம ஏற்கனவே வச்சுருக்கான் அவன். ஓகே, இங்கே யூஸ்ஃபுல்லாக எதுவுமே இல்லை. ஃபுட்டு ஃபுல்லாக தான் இருக்குது, இப்போ தேவைப்படாது. இதுக்கு ரோபக்ஸ். ஓகே, இப்போ நம்ம திருப்பி தோண்ட ஆரம்பிச்சிடுவோம். இப்போ நம்ம லாஸ்ட் வரைக்கும் போயிட்டோம்னா தப்பிச்சிடலாம். இப்போ நம்ம லாஸ்ட்டு கிட்டே வந்தாச்சு. ஆனால் இதுக்கு மேலே நம்மக்கிட்ட நம்மளால் ஃபாஸ்ட்டாக தோண்ட முடியல. நான் வெப்பன் சிறுசாக இருக்குது. ஹியமி தமிழ் கேமரால் ஃபாஸ்ட்டாக தோண்ட முடியுது. அப்புறம் பொருள் சேர்ந்தால் மட்டும் மேலே போய் கொடுக்காது. மற்ற நேரம் நாங்கள் தோண்டிகிட்டே தான் இருந்தோம். அப்புறம் அடிக்கடி ஃபுட்டுக்கு தான். ஓகே, இப்போ நம்ம நல்லா தோண்டியாச்சு. இப்போ லாஸ்ட்டு ஸ்டேஜுக்கு போயாச்சு. இப்போ நான் அந்த ரூட்டை உங்களுக்கு காட்டுறேன், எவ்வளோ இதுவாக தோண்டி இருக்கோன்னு. இந்த ரூட்டில் வேறு அடிக்கடி லைட்டு தெரியாமல் போயிடுது. அப்புறம் இந்த ரூட்டை வேறு 2ஆக பிரித்து வச்சுட்டானுங்க 2 பேரும், ஆளுக்கு ஒரு பக்கம் தோண்டி. ஆக்சுவலாக நான் இதில் இப்போ காவாசி கூட தோண்டலை, அவங்க 2 பேரும் தோண்டினாங்க ஓரா. அதான் விஎன் ப்ரோ வந்து கட் பண்ணிட்டே போயிட்டார். அப்புறம் நாங்கள் 2 பேர் தான் கேமே கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். இந்த ரூட்டு ரொம்பவே அங்கே இங்கே போய் முட்டு சந்தாக போச்சு. பாதி வரைக்கும் ஒரே ரூட் தான் வந்துச்சு. அப்புறம் 2 ரூட்டாக பிரிச்சுட்டாங்க. அதில் ஒரு ரூட்டில் கொஞ்சம் தூரம் தோண்டி வச்சுருப்பாங்க, இன்னொரு ரூட்டில் தான் லாஸ்ட் வரைக்கும் போயிருப்போம். அந்த ரூட் எதுக்கு தோண்டினாங்கன்னு தெரில. தேவையில்லாமல் அங்கே தோண்டி டைம் வேஸ்ட் பண்ணியிருந்திருக்காங்க 2 பேரும். இப்போ நம்ம எண்டு கிட்டே வந்தாச்சு. லாஸ்ட்டில் சாண்டு தான் இருக்கும். இப்போ அந்த சாண்டை தான் தோண்டணும். இதில் தோண்டி ஒரு இடத்துக்கு மேலே கீழே தோண்டவே முடியாமல் போயிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்போ தான் யோசித்து ஒரு ஐடியா பண்ணோம். முதல்ல டைனமைட் போட்டோம். டைனமைட் போட்டோன்னே கொஞ்சம் தூரம் அதிகமாக போச்சு. அப்புறம் நாங்கள் தோண்டி பார்த்தோம். அப்போ கொஞ்சம் தோண்ட முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் திருப்பி தோண்ட முடியல. அப்புறம் தான் நாங்கள் பார்த்தோம் சைடில் தோண்டணும். சைடில் தோண்ட முடிஞ்சிச்சு. அப்புறம் நாங்கள் தோண்டிகிட்டே போனோம். அப்போ தான் நாங்கள் இந்த மைன் ஷாஃப்டோட ரூட்டை கண்டுபிடிச்சோம். மைனிங்க்கு போது இப்போ என்னதுன்னு பார்ப்போம். என்ன ஏதோ சத்தம். ஆத்தாடி, இவன் கூரை பிடிச்சிட்டு கீழே வந்துட்டான். ஐயையோ, ஓடி வரான். ஓடு 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 இருமிக்கே வர பற்றியா நம்மளை விட்டுட்டு ஓடுறாரு. தலை தெரிச்சு ஓடுறாரு. ஓடு 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 விட்டு அதை பிடிச்சிருவான் போல். இவன் எப்படி அண்டர் கிரவுண்டுக்கு வந்தால் எனக்கு டவுட்டாக இருக்குது. இங்கேருந்து குதிச்சிருக்கான், எங்கேருந்து குதிச்சான்னு தெரில. பார்த்தீங்களா, நிற்காமல் ஓடிட்டுருக்காரு. பின்னாடி ஒருத்தன் கூட வந்துட்டுருக்கேன். அவருக்கு கண்டு கூட இல்லை, அவர் பாட்டு ஓடிட்டுருக்காரு. அடிக்கடி திரும்பி பார்க்குறாரு. அந்த காடை எங்கே வந்திருக்கான்னு பார்த்துட்ருக்காரு. இவனுங்க வேறு இடையில ஓவராக போட்டு வச்சுருக்காங்க அப்சைக்கிள்ஸாக. எதுலையாவது மாட்டி ஸ்டக்காகி நின்னோம் அவன் வந்து அவ்வளோதான், ஒரே போடாக போட்டு தள்ளிடுவான். திருப்பி ரிவைவ் ஆகவும் முடியாது. ஏன்னா வேகனே ஒரு டைம் செத்துட்டோம். 2 பேருமே செத்துடுவோம். 2 பேருக்கு ஒரு லைஃப் தான். இந்த டைம்லேயே ஜெயிக்கணும். பின்னாடி வேறு லைட் வந்துகிட்டே இருக்குது. அவன் கிட்ட வந்துட்டான்னு நினைக்கிறேன் நம்மக்கிட்ட. ஏன்னா பின்னாடி தான் லைட் வந்துட்டுருக்கு. ஆனால் இவ்வளோ விஷயத்துலையும் எனக்கு ஒரு டவுட் இருக்குது. நம்ம கையில் எப்படி டார்ச் லைட் வந்துச்சு? நம்ம டார்ச் லைட் வாங்கவே இல்லை. அப்புறம் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. சில கேம்ஸில் சில இடத்துல லாஜிக் இருக்காதுன்னா லாஜிக் எதிர்பார்க்கக்கூடாது. இதில் வேறு சேம் ஸ்ட்ரக் ஆகிடுச்சு. அப்புறம் வந்தாச்சு, வரான், துரத்துறோம். ஓடு 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 எண்டிங் கிட்டே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 30 செகண்ட் ஓடிட்டுருக்கோம். ஓகே, லேடர் வந்துச்சு. நம்ம எஸ்கேப் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம மைண்ட் ஷாஃப்ட் எண்டிங் முடிச்சிட்டோம். கிட்டத்தட்ட 32 நிமிஷம், அரை மணி நேரம் விளையாண்டுருக்கோம் இதை. ஆனால் இந்த கேம் உண்மையாக சூப்பராக இருந்துச்சு. ஆனால் லாஸ்ட்டில் எண்டிங்கில் தான் அந்த மாதிரி சேஸ் பண்ணால் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஃபன்னாகவே இருந்துச்சு. ஆனால் ஓடுறது தான் அன்எக்ஸ்பெக்ட் மூமெண்ட்டாக இருந்துச்சு. அது ஹியமி தமிழ் வேறு திரும்பி பார்த்துட்டே பின்னாடி பார்த்துட்டே ஓடிட்டு இருந்தார். அந்த நேரத்தில் ஆப்ஸ்டேக்கில் வந்து அடித்து நின்றுருந்தால் அவன் வந்து கொண்டு போட்டுருந்துருப்பான். இருந்தாலும் எப்படியோ தப்பிச்சாச்சு. ஆனால் என்ன, வீண் வார்டெக்ஸ் ப்ரோவும் கூட வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். அப்புறம் இல்லை கிளாஸஸ்லாம் இருக்குது, அப்புறம் பேட்சஸ்லாம் இருக்குது. பேட்ச் வந்து நம்ம ஏதாவது அச்சீவ்மெண்ட் பண்ணியிருந்தோம்னா அதுக்கு நமக்கு டைமண்ட்ஸ் கொடுப்பாங்க. இப்போ 69 டைமண்ட்ஸ் இருக்குது. இதை வச்சு நம்மளால் கிளாஸ் வாங்க முடியும். கிளாஸும் ரீசெட் ஆகும் ஷாப்பில். இருந்தாலும் நம்ம எண்டிங்கில் தான் வேறு லெவலில் போச்சு. முடிஞ்சால் இந்த கேம் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரே லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம 95 சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணிட்டோம். 100 ரீச் பண்ணுறதுக்கு இன்னும் 5 தான் தேவை. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, வேணா பார்த்தவங்களுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனல் டிஸ்கார்ட் சொல்லி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.